கைஸ் இன்னைக்கு லெவல் பார்த்தீங்கன்னா 67. எப்பயும் போல் வழக்கம் போல் ரேப்பிடோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வழக்கமே இல்லாத ஒரு விஷயம் நீங்கள் நடக்குது. என்னன்னா எப்போவுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ எடிட் பண்ணுவேன். ஆனால் இன்னைக்கு வீடியோ எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் சாப்பிட்டேன். பிளேட்டில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி துண்டு, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு எப்படி மஜாவா நம்ம ரைமிங்கு எல்லாமே முடிச்சுட்டு குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்பியாச்சு. என்னடா வாழ்க்கை இப்படியே போதேன்னு நினச்சேன். சம்பவம் நடந்துடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமராவோட கடவுள் கீழே வந்து திரிச்சிருச்சு. ஒர்க் ஆகுமா ஆகலையான்னு வேற தெரில. அது வேற கடுப்பாகுது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மில் ஹவுஸ் கீப்பிங் பண்ணுற பையா தான். யாரை பார்த்து குசுமிங்க? அண்டு வழக்கம் போல் எல்லாரும் ஒன்றா நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு. சரி போகிற இதில் பார்த்தா தலைவர் வந்து சைக்கிள் வந்திருக்காரு. என்ன விரல் காட்டுற பார்த்தீங்களா? ஐயோ வளர்ற பையன்கிட்ட போயிட்டு இந்த விரல காட்டுற சொல்லிட்டு முதுகில் சொப்பனு வச்சுட்டு கிளம்பியா நீ அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல் தான் என்ன தனியாக நடந்து போக வேண்டியது தான் ரூம் வரைக்கும். அண்டு வேலையை முடிச்சுட்டு இப்படி நடந்து போகிறது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மைண்டில் ஏகப்பட்ட தாட்ஸ் எல்லாமே வந்துட்டு போவோம். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தாட்ஸ் வந்து கொஞ்சம் ஓவராகவே இருந்தது. ஏன்டா இன்னைக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கோம், இது நம்ம செட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியான இதுலேயே இருந்தது. ஒரு கடந்த 2 வாரமாகவே இப்படி தான் இருக்குது மைண்ட் செட்டு. அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கா ரூமுக்கு வந்து சேர்ந்தாச்சு. அப்புறமேட்டுக்கா தலைவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்ஸாம் போயிருந்தா போல். தலை எப்படி எக்ஸாம் நல்லா இருந்தது அப்படின்னு. நல்லா தான் ப்ரோ இருந்தது. ஆனால் ஈவினிங் வந்தவங்களுக்கு தான் வந்து பார்த்தோன்னா டஃப்பாக இருந்துச்சு அப்படின்றாங்க. சூப்பர் தலை, அதான் நீ நல்லா எழுதிட்டியா அப்படின்னு கேட்டேன். ப்ரோ நாளைக்கு எனக்கு மதியானம் எக்ஸாம் ப்ரோ அப்படின்னாரு. அவள் தான் சொல்லி முடிச்சிட்டாங்க. நாளைக்கு பார்க்கலாங்க வரட்டா.